எல்லாருக்கும் வணக்கம். உண்மையை சொல்லணும்னா நாட்டின் முன்னேற்றம் என்ற தலைப்பு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என் கனவு ரொம்ப பெருசு. நான் எதிர்காலத்துல மிலிட்டரி ஆஃபீஸர் ஆகும். அதுதான் எனக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க நாட்டை காப்பாற்றணும்னா துப்பாக்கி தூக்கிட்டு எல்லையில போய் நிக்கிறது. அது உண்மைதான். ஆனா நாட்டின் முன்னேற்றம் எல்லையில மட்டும் ஆரம்பிக்கிறது இல்ல. அது நம்ம எல்லாருக்கும் சேர்ந்துதான் ஆரம்பிக்குது. நாட்டோட முன்னேற்றத்துக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, முதலாக கல்வியும் ஒழுக்கம். நாட்டோட முன்னேற்றத்துக்காக விதையாக விதைக்கப்படுவதே கல்லூரிகளிலும் வகுப்பறைகளிலும் தான். வெறும் மதிப்பெண்களுக்காக இயந்திரம் போல படிக்காமல் சமுதாயத்திற்கு தேவைப்படும் கல்வியை நான் கற்பேன். சுவாமி விவேகானந்தர் எதற்கும் அஞ்சாத இரும்பு போன்ற மனமும் நரம்புகளும் கொண்ட இளைஞர்களே நாட்டிற்கு தேவை என்றார். அந்த வலிமையான இளைஞனாக என்னை நான் தகுதிப்படுத்திக் கொள்வதே எனக்கு முதல் கடமையாகும். இரண்டாவதாக சமூக பொறுப்பும் தூய்மையும். நாட்டின் முன்னேற்றம் என்பது ஏதோ வானத்தில் இருந்து முடிப்பதல்ல. என் அன்றாட வாழ்வில் நான் சிறு சிறு செயல்களே என் நாட்டின் தலையெழுத்தைமாகும். அதனால் இனிமேல் என் வீட்டை, தெருவை, சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வேன். அடுத்ததாக சமத்துவமும் சகோதரத்துவமும். நம் தேசத்தந்தை காந்தி அடிகள் நீங்கள் உலகில் காணவிருக்கும் மாற்றமாக நீங்களே இருங்கள் என்றார். தேசப்பற்று என்பது கொடி பிடிப்பது மட்டுமன்று, அது சக மனிதர்களின் உரிமைகளையும் உணர்வுகளையும் மதிப்பதும் ஆகும். பிறருக்கு உதவும் மனப்பான்மையை உயர்த்தி என்னால் உறவுகளை செய்வேன், அன்று ஊழலும் ஒழிய வேண்டும் என்று பெரிய குறை கூறுவதை விட எதிரேனும் ஒரு நல்ல குடிமகனாக நான் வாழ்ந்து காட்டுவேன். வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதே நம் இந்தியாவின் மிகப்பெரிய வரம். அந்த வரத்தை என் நண்பர் மேலும் பொருட்படுத்துவேன். முடிவாக நாட்டின் முன்னேற்றம் என்பது ஏதோ ஆயிரத்திகளால் நிகழ்ந்து விடுவது கிடையாது. அது ஒவ்வொரு தலைமனிதனின் கைகளிலும் உள்ளது. நான் வந்தேன், வீடு வரும், நாடு முன்னேறும். நான் எதிர்காலத்தில் ராணுவத்தில் சேர்ந்து என் நாட்டை காப்பேன். அதற்கு முன்பு ஒரு நல்ல மாணவனாக இருந்து இந்த நாட்டை உயர்த்துவேன். சத்தமா சொல்லுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அடுத்த போட்டியாளர் தாமினி, வயது 5. தாமினி